பைத்தான் சீரீஸ்ல எபிசோட் 2ல என்ன பார்க்க போறோம்னா why we have to learn பைத்தான் ஏன் படிக்கணும் அதுக்கான 3 மெயின் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட், பைத்தான்ல இருக்க வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எந்தெந்த டொமைன்ஸ் எல்லாம் பைத்தான் யூஸ் பண்றாங்கன்னா இப்போ கரண்ட்ல இருக்க டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வெப் டெவலப்மெண்ட், ஆட்டோமேஷன் அண்ட் கேம் டெவலப்மெண்ட். இந்த டொமைன்ஸ் எல்லாம் பைத்தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ நமக்கு பைத்தான் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த டொமைன்ஸ்ல ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். செகண்ட், abundance of resources and beginner friendly. இப்போ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும்னா பைத்தான் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். வைட் ரேஞ்ச் ஆஃப் ரிசோர்சஸ் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கிறதுனால உங்களால பைத்தானை ஈஸியா கத்துக்க முடியும். பட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ற மிஸ்டேக் என்னன்னா அந்த டுட்டோரியலை பார்த்து அப்படியே செஞ்சு பார்ப்பாங்க. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் அது உங்க மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆகும். தேர்ட் ரீசன், கண்டினியூஸ் growth அண்ட் இன்னோவேஷன். ஐடி இண்டஸ்ட்ரியில பைத்தானோட நீட் எப்பயுமே இருக்கும். ஏன்னா பைத்தான் வந்து ஒரு வெர்சடைலான லாங்குவேஜ், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பைத்தான்ல ரோபோஸ் ஈகோசிஸ்டம் இருக்கிறதுனால நியூ வெரைட்டி ஆஃப் லைப்ரரிஸ், ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் டூல்ஸ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். பைத்தானை பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.